ஆஸ் யூ மென்ஷன் நீங்கள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் படம் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது, அவருடைய ட்ரீம் பற்றி எனக்கு இதான்ப்பா தமிழ் சினிமாவில் என்னை எதாவது அடையாளப்படுத்திக்கணும், என்னை இப்படி தான் பார்க்கணும், என்னை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவருடைய கோல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து லைக் வி ஆல் நோ தட் மூவிஸாக ஹீரோவாக ஹிட் கொடுத்துருக்காரு நிறையா மூவிஸ். பட் அது தட்ஸ் நாட் வாட் ஹீ வாண்டட் டு பிகம். அவர் வந்து அவர் ஒரு 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 டிரெக்டராக அவங்க அப்பா எப்படி ஒரு ஸ்டாம்ப் இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி இவரோட ஸ்டாம்பும் ஒன்று இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ பாஸ்ட் 20 years இஸ் பீன் ஒர்க்கிங் ஆன். அது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா மணிரத்னம் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, பாம்பே மூவியில் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அவர் வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை வந்து எவ்வளோ லவ் பண்ணாருன்ற அவர் கூட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை. ஸோ இவர் வந்து எப்பயோ சார் வந்து டேரக்டர் ஆகிருக்க வேண்டியது, பட் ஃபேட் இட் காட் இன் டு ஹியர். ஸோ இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் அது கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் யாருமே. லைக் அவருடைய அப்பாவை வச்சே டைரக்ட் பண்ணி ஃபைனல் அவருடைய இதை முடியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் நான் ஒரு சின்ன பார்ட் அப்படின்றத வந்து இட்ஸ் லைக் லைஃப் லாங் அது ஒரு என்னோட லைஃப்பில் அது ஒரு பதிவு மாதிரி தான். எனக்கு சாரோட இருந்த நாட்கள், சாரோட ட்ராவல் பண்ண நாட்கள் வில் எவர் பி ஃபார் எவர் இன் மை ஹார்ட்ஸ். அதுதான் என்னால் சொல்லுவேன்.